தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தான் கடைசி நாள். மிச்சம் இருக்கிற 30 கேள்விக்கான வினா விடைகளை இங்க தொகுத்து குடுத்துருக்கிறேன். அம் பார்த்து படிச்சுட்டு, நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக அ போட்டியில கலந்து கொள்ளுங்க குட்டீஸ். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அம் யா இந்த வினா விடையில ஒரு விஷயம் சொல்லணும். அவங்க குடுக்க போறது ஆப்ஷன்ஸ். நீங்க எழுதுற மாரி இருக்காது. நீங்க படிச்சு வாசித்து பார்த்துவிட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷன் செட் தான் குடுக்க போறாங்க. அதனால ஹேப்பியா நீங்க பிரிப்பேர் பண்ணலாம். வாங்க வினா விடைக்குள்ள போகலாம். ஈழத்துல அதிகமா காணப்படும் கற்பகத் தரு என அழைக்கப்படும் மரம் பனைமரம் தாங்க. ஈழம்னாலே பனைமரம் தான். தமிழர்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒரு மரம் பனைமரம் தான். அதுதான் விடை. அடுத்ததாக இந்திய ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்பட்ட தமிழர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான். முடிந்தால் அவர்களுடைய அக்னி சிறகுகள் என்ற நூலை உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஆங்கிலத்தில் கூட அது இருக்குது. கூகுள் நிறுவனத்தின் தற்போதைய இயக்குனராக இருக்கும் தமிழர் சுந்தர் பிச்சை. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். உங்க பிள்ளைங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க. ஹி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரவுட் தமிழன் என்று. பௌதீகவியலில் அல்லது எப்படி சொல்வது? இயற்பியலில் என்று சொல்லலாம். பிசிக்ஸ்ல வந்துட்டு நோபல் பிரைஸ் பெற்ற தமிழர் வந்து சர் சி.வி. ராமன். அம் தமிழில் சொல்லணும்னா சா.வே. ராமன் என்பவர் தான். இதான் சரியான ஆன்சர். இருக்கிற ஆப்ஷன படிச்சு பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா மேத்தமெட்டிக்ஸ்ல நோபல் கணிதவியலில் மிக பிரபலமான தமிழர் யாருன்னா ஸ்ரீனிவாச ராமானுஜன். இவருடைய வாழ்க்கை வரலாறு அண்மையில் திரைப்படமாக கூட வந்திருக்குது. முடிஞ்சா உங்க குழந்தைங்களுக்கு காட்டுங்க. அடுத்ததா 2 இசைத்துறையில் 2 ஆஸ்கார் விருது வென்ற தமிழர் நம்ம இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள்தான். அடுத்ததாக தமிழில் இருந்து உருவான மொழிகளில் 2ஐ தருகன்னு கேட்டிருக்காங்க. அதனால நான் இங்கே 2 மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளுக்கு தாய்மொழி அதாவது மூல மொழி என்பது நமது தமிழ் மொழி தான். இங்கே 2 குடுத்துருக்கிறேன். நீங்க கன்னடம், உருது என வேற மொழிகளையும் எழுதலாம். நான் இங்கே இலகுவாக இருக்கட்டும் என்று 2 மொழிகளை குடுத்திருக்கிறேன். அடுத்ததாக ஆதி தமிழ் நூலான தொல்காப்பியத்தை மீள கண்டுபிடித்து உரை செய்து அச்சாக்கியவர் யார்? இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டினா இருந்தது. நெறைய வாசிக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா இளம்பூரணரோட உரை தான் மிகவும் அம் அடிக்கடி காண கிடைப்பதாக உள்ளது. நச்சினார்க்கினியாருடைய உரையும் கிடைத்தது. ஏன்னா பட்டினப்பாலை எழுதும் பொழுது நான் நச்சினார்க்கினியார் உரையை தான் பயன்படுத்தினேன். இத பத்தி நெறைய படிக்கும் பொழுது முதல்ல அச்சுல வந்த தொல்காப்பியம் அச்சுல வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நச்சினார்க்கினியார் எழுதிய எழுத்ததிகாரத்தோட அந்த பகுதி மட்டும் தான் அச்சிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அம் நிறைய உரைகள் வந்தது. முதலாக எனக்கு கேட்டதுக்கு இதுதான் ஆன்சர். ஆனா, மீள கண்டுபிடித்து உரை செய்தது என்பது கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்குது. ஸோ, அதனால இதுதான் நான் படித்த விஷயங்களில் முதலாக அச்சிடப்பட்ட தொல்காப்பியத்தின் அம் ஒரு பகுதி எழுத்ததிகாரம் வந்து நச்சினார்க்கினியாரோட உரைதான். அடுத்தது தமிழுக்கும் சமயத்துக்கும் தொண்டாற்றிய விபுலானந்த அடிகள் வாழ்ந்த இடம் இலங்கை மாகாணத்தின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள காரைத்தீவு. இவரை பற்றி இந்த தமிழ் விக்கியில இருக்குது. முடிஞ்சா போய் படிங்க. எவ்வளவு அற்புதமான மனிதர், எத்தனை பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சைவ மதத்தின் முன்னோடிய என்றழைக்கப்படும் ஆறுமுக நாவலர் பிறந்த இடம் நல்லூர் தான். யாழ்ப்பாணத்தில் இலங்கையின் யாழ்ப்பாண பகுதியில் உள்ள நல்லூர். அவங்க மேபி நல்லூர் மட்டும் குடுக்கலாம். இல்ல இலங்கை என்று குடுக்கலாம். அல்லது யாழ்ப்பாணம் என்றும் குடுக்கலாம். இதுல என்ன ஆன்சர் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்க. இடம் என்பதால் நல்லூரை தான் குறிக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழர்களின் தேசிய விளையாட்டு வந்து கபடி, சடுகுடு. அதுதான் தமிழ்நாட்டோட மாநில விளையாட்டாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது ஈழத்தின் முதலாவது செய்தி பத்திரிகை உதய தாரகை, அதாவது மார்னிங் ஸ்டார். இத பத்தின முழு விவரங்களும் விக்கில இருக்குது. ஜெயமோகன் அவர்கள் உருவாக்கி நிர்வகித்து வரும் இந்த விக்கில தான் வந்துட்டு நல்ல சரியான தரவுகள் இருக்குது. முடிஞ்சா இந்த போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இத வாசிச்சு பாருங்க. ஏறத்தாழ எத்தனை மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 2014 வரைக்கும் உள்ள சென்சஸ் தான் கிடைச்சது. அதுவரைக்கும் 82 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்ப ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆயிடுச்சு நமக்கு. ஆல்மோஸ்ட் 11 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 11 வருஷங்கள்ல இன்னும் நெறைய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம். ஏறத்தாழ என கேட்டிருப்பதால் நம்ம 82யே குறிப்பிடலாம்.
அடுத்ததாக ம் தமிழில் இங்கே வந்து கனடால பார்த்தீங்கன்னா, சீசன்னா 4 தான் சொல்லுவோம். 4 சீசன்ஸ் என்று சொல்லுவோம். ஆனா தமிழ்ல 6 சீசன்ஸ் இருக்குது. 6 சீசன்ஸ் இன் அவர் என்ன சொல்லுது? தமிழ்ல ஒரு ஆண்டுல 6 சீசன் இருக்கு. அது என்னன்னா, கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம் இப்படி இருக்குது. 6 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இந்த 6 ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. அடுத்தது அறுசுவைகள். 6 வகையான சுவைகள். ஆல்ரெடி நீங்க இப்ப தமிழ் படிக்கும்போது தமிழ் வகுப்புல சொல்லிக் குடுத்துருப்போம். இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்பு அப்படின்னு இந்த 6 வகையான சுவைகள் தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக தமிழ் சிறார்கள் "ஓடி விளையாடு பாப்பா" என்ற பாடலை தந்தவர் பாரதியார். மகாகவி பாரதியார் அப்படின்னு கூட உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கலாம். வெறும் பாரதியார்ன்னு ஆப்ஷன் இருக்கலாம். அத வாசிச்சு பார்த்து இந்த ஆன்ஸர சூஸ் பண்ணுங்க. அடுத்ததாக தங்க தாத்தா. குட்டீஸ்க்காக நெறைய பாட்டுலாம் எழுதி இவர பத்தி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அ எக்கச்சக்க பாடல் எழுதியிருக்கிறாரு. நான் இவர பத்தி கொஞ்சம் நெறைய படிக்கணும். பின்னாடி இவர பத்தி தனியா ஒரு வீடியோ போடலான்னு கூட நெனச்சேன் நானு. சிறார்களுக்கு பல பாடல்கள் எழுதி தங்கத்தாத்தா என்று அழைக்கப்படுவர் சோமசுந்தர புலவர். அடுத்து தமிழில் உள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தான். பாஞ்சாலி சபதம் என்ற கவிதை தொகுப்பு எழுதியவர் மகாகவி பாரதியார். அதாவது மகாபாரதத்துல இந்த பாஞ்சாலி சபதம் என்கிற அந்த கவிதை நடையில் மிக அருமையாக எழுதியிருப்பார். பாரதியார் தான். மகாகவி பாரதியார் என்று இருக்கலாம், அல்லது பாரதியார் என்று கூட இருக்கலாம். அது சரியான விடையை தேர்ந்தெடுங்கள். பூமி எத்தனை கண்டங்களால் பிரிக்கப்பட்டுள்ளது? இந்த கொஸ்டின் ஏற்கனவே வந்தது. நம்ம 7 கான்டினென்ட்ஸ் இந்த குளோப்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம். அது என்னென்னன்னு கேட்டிருந்தாங்க. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. நம்ம 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 இருக்கிற நாட்டிலேருந்தே ஆரம்பிப்போம். வட அமெரிக்கா, பக்கத்துல அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, ஆசியா என்று 7 கண்டங்கள் உலகத்துல இருக்குது. அதே மாரி உலகத்துல உள்ள சமுத்திரங்கள், கடல்கள் என்ன இருக்குன்னா 5 கடல்கள் இருக்கு. பசிபிக் சமுத்திரம், அட்லாண்டிக், அந்த அ அந்தார்டிக், இந்து சமுத்திரம், ஆர்க்டிக் ஓஷன் இப்படி 5 இருக்குது. இதையும் வந்து படிச்சுக்கோங்க குட்டீஸ். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு திருக்குறள்ல மொத்தம் எத்தன குறள் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வந்தது. 1330ன்னு ஆன்ஸர் எழுதியிருப்பீங்க. அந்த 1133 அ அதிகாரம் இருக்குது. அத மனசுல கொண்டு தான் 133 அடியில சிலை வந்து தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி கடற்கரையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய இந்து ஆலயம் அங்கோர் வாட் கோவில் கம்போடியாவுல உள்ளது. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இங்கே போகணும்னு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது. பார்க்கலாம். மின்னஞ்சலை கண்டுபிடித்ததாக கூறப்படும் தமிழர் சிவா ஐயத்துரை. இமெயில் தமிழன் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். அண்மையில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த அந்த படத்தோட மூலக்கதையை எழுதினவர் கல்கி. நிறைய வரலாற்று திரிபுகள், நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும், அந்த அவருடைய சுவாரஸ்யமான நடை வாசிக்க விருப்பமுடையவர்கள் வாசிக்கலாம். இதுக்கான விடை வந்து கல்கி தான். அடுத்ததாக யாதும் ஊரே யாவரும் கேளீர். 2000 வருஷங்களுக்கு முன்பே இப்படி உலகத்துல உள்ள எல்லாரும் நம்மளுடைய சொந்தக்காரங்க தான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். வி ஹேவ் டு பி ஃப்ரெண்ட்லி. வி ஹேவ் டு பி ஹெல்ப் ஈச் அதர். வி ஹேவ் டு லவ் ஈச் அதர் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க இல்லையா? லைஃப் கோச் எல்லாம். இத வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் புலவரான கணியன் பூங்குன்றனார் பேசியிருக்கிறார். இதான் ஆன்சர் இதுக்கான விடை. அப்புறம் 4 வகை நிலங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இதுதான் 4 வகை நிலம். 5வதாக ஒண்ணு இருக்குது. அத கடைசி கொஸ்டினா வச்சிருக்கிறாங்க. அதாவது குறிஞ்சியும், முல்லையும் திரிந்து அ கிடைக்கிற நிலப்பகுதி வந்து பாலை. அது வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கிற அந்த கொட்டேஷனையும் எடுத்து இங்கே குடுத்துருக்கிறேன். ஓகே குட்டீஸ். ஸோ 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் குடுத்தாச்சு. படிச்சுக்கோங்க. வின் பண்றீங்களோ, வின் பண்ணலையோ பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கலந்து கொண்டு அந்த அனுபவத்தை பெறுதல் என்பது மிக 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 உயர்ந்த விடயம். அது கிடைக்கும் அந்த கோப்பைக்கோ அல்லது பரிசை விட அந்த அனுபவம் மிக உயர்ந்ததாக நினைக்கிறேன். எல்லாரும் போட்டியில கலந்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா படிச்சுட்டு போய் எக்ஸாம் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கங்க. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.